காவல்துறையும் முழுமையாக அந்த கம்பெனி நிர்வாகத்திற்கு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த கம்பெனினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஃபோன் கால்ஸ் நிறைய எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. நீங்கள் செய்த இந்த ஒரு செயலின் விளைவாகத்தான் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு சிறிய தொகையாக 2,25,000 ரூபாய். அதற்கு பிறகு இவங்க அந்த உயிரற்ற உடலை ஒரு டாடா ஏஸ்ல போட்டு கேட்டுக்கு கொண்டு வராங்க. இவரது உயிர் இல்லை, உடல்ல உயிர் இல்லை. ஸோ இதன் காரணமாக ஆம்புலன்ஸில் 108 ஆம்புலன்ஸில் உயிரற்ற உடலை ஏற்ற மாட்டாங்க, டெட் பாடியை ஏற்ற மாட்டாங்க. கம்பெனியில் தானே அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணால் பத்தாதா? ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்கள கம்பெனி செஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிருச்சு இல்லை, இதுக்கு மேலே அது நடந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடி வாங்கிட்டு போங்கயா, இல்லைன்னா மார்ச் வரலையே கிடக்கட்டும், எப்போ வாங்கிட்டு போகிறீங்களோ வாங்கிட்டு போங்க. அதாவது ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒருத்தர் உயிர் இழந்திருக்காரு. இதை தீர விசாரிக்க வேண்டியது ஒரு காவல்துறையினுடைய கடமை. ஒப்பந்ததாரர்கள் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு காவல்துறையும் இந்த சம்பந்தமாக நேரில் போய் விசாரிக்கவே இல்லை. நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாங்கள் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுப்போம். கம்பெனியில் லோடு இறக்குவதற்கு முன்னதாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். 108 எதுக்காக வரும்? ஒரு உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ்லேயே டாக்டர் இருக்காங்க, அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இவங்க காவல்துறை சொல்ல எழுதின அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குது? 108 ஆம்புலன்ஸ் தான் அவங்க அவரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மோசமான இருக்கு, அதனால் நான் ஏற்றிட்டு போக மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, நேற்று அதிகாலை நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நேற்று காலை ஒரு 7:30 மணிக்கு லாரி டுடே யூடியூப் சேனல்லையும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். பெருந்துறை ரேகா ஃபேரவர் கம்பெனியில் ஒரு ஓனர் கம் டிரைவர் உயிரிழந்த அந்த ஒரு நிகழ்வை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களுடைய பார்வைக்காக வச்சுருந்தோம். உண்மையாலுமே அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பக்கம் ஷேர் பண்ணிங்க. ஏன்னா அந்த வீடியோவை போட்ட டைம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு 5 மணி இருக்கும், ஒரு 4:30 to 5 மணிக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த நேரத்துலலாம் ஓட்டுநர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். பட் அந்த நேரத்துலையும் உடனடியாக பார்த்து நிறைய இடங்களுக்கு ஷேர் பண்ணி, இன்னும் குறிப்பாக ஒரு சில நபர்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நிறைய குரூப்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்புக்கு வேகமாக பரவ செய்ததின் விளைவாக அந்த இறந்து போன சார்லஸ் அவர்களுடைய இறப்புக்கு ஒரு சிறிய தொகை ஒரு நிவாரணமாக கிடைத்தது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நாங்கள் அங்கே கிளம்பி வரும் பொழுது அந்த இறப்புக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலை தான் நாங்கள் சுமந்துக்கிட்டு வந்தோம். காவல்துறையும் முழுமையாக அந்த கம்பெனி நிர்வாகத்திற்கு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த வீடியோவை நாங்கள் அங்கே கம்பெனியில் போய் உண்மை என்னன்னு விசாரித்து அந்த செக்யூரிட்டி சொன்ன தகவல்கள் அடிப்படையிலும் அந்த கம்பெனியினுடைய HR சரவணன் அவர்கிட்ட பேசிய அந்த ஆடியோவை வச்சு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸை நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த கம்பெனி மேலே, அந்த ஒரு நடந்த சம்பவத்தின் மேலே எவ்வளவு வேதனை இருக்குது அப்படிங்கிறத நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. அதற்கு அந்த நேற்று பார்த்திங்கன்னா நிறைய அந்த கம்பெனினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஃபோன் கால்ஸ் நிறைய எங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. வீடியோ டவுன்லோட் செஞ்சு போட்ட அனைத்து உரிமையாளர்களுக்கும், ஓட்டுநர்களுக்கும் மற்றும் இந்த தொழில் சாராதவர்களும் நிறைய பேர் அது ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் செய்த இந்த ஒரு செயலின் விளைவாகத்தான் இன்றைக்கி அந்த குடும்பத்திற்கு ஒரு சிறிய தொகையாக 2,25,000 ரூபாய் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதற்கு உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. எதுவுமே கிடையாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்ன அதே இடத்துல இருந்து
ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பெற்று தந்தீங்க. அதற்காக மிகப்பெரிய ஒரு நன்றிகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு காவல்துறை இது போன்ற விஷயங்களில் சரியான நடவடிக்கைகளை பொதுமக்களுக்காகத்தான் பொதுமக்களுக்காகத்தான் வேலை செய்கிறது காவல்துறை. ஒரு கம்பெனி நிர்வாகத்திற்காக வேலை செய்யக்கூடாது. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களுடைய காவல்துறை நாலேஜுக்கும் கம்பெனியினுடைய நாலேஜுக்கும் இதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் வந்து அந்த வீடியோவிலே ஒன்று போட்டிருந்தோம், காவல்துறை கம்பெனி நிர்வாகத்திற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை இப்போ நான் உங்களிடம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி காரைக்காலை சேர்ந்த ஒரு சார்லஸ் என்கின்ற ரமேஷ், ஒரு ஓனர் கம் டிரைவர், இந்த மாதிரி ட்ரெய்லர் 40 ஃபீட் ட்ரெய்லர் வாகனத்தில் பெருந்துறை ரேகா ஃபேரவர் கம்பெனிக்கு அன்லோட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வாக்கில் வண்டியை சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து 3 மணிக்கு உள்ள லோடு இறக்கிறதுக்காக வண்டியை உள்ளே விடுறாரு. ஸோ லோடு அன்லோடு ஆகிட்டு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி வார்டா, ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அறை வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸும் அங்கே ஒரு ஆம்புலன்ஸுக்கு 3 ஆம்புலன்ஸ் இருக்கிறதா கருத்துக்கள் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் தான் நினச்சோம். இன்றைக்கி கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த கம்பெனியில் 3 ஆம்புலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தது. அது உண்மையாங்கிறது தெரியல. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டீம், டாக்டர் இருந்தாங்களா இல்லை நர்ஸ் இருந்தாங்களா கம்பவுண்டர் இருந்தாங்களான்னு தெரில. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதோ வயிறு எரிச்சலுங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் டீம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு வந்து ஒரு பவுடர், OX பவுடர் ஏதோ சொல்கிறாங்க. அது வந்து தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு சொல்லி அவருக்கு வந்து கலந்து கொடுத்து அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, அதுக்கு பிறகு சரி நான் போய் வண்டியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்லஸ் அவர்கள் வண்டியில் போய் படுக்க போனதா இவங்க சொல்கிறாங்க. அதற்கு அந்த பிட்வீன் கேப்பில் சார்லஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லை, என்னை வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் லோடு ஏற்றிய புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவர் மறுபடியும் வந்து கம்பெனி நிர்வாகத்திட்ட வந்து சொல்லி அவரை வெளியில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லியிருக்காரு. இல்லை இவருக்கு வந்து நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், வண்டியில் போய் படுக்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கம்பெனி நிர்வாகம் இவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு பெரிதாக ஒரு ஆர்வம் காட்டலை. என்னென்னா இவருடைய உடல்நிலை கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் பெட்டர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. இவரும் போய் வண்டிக்குள்ளே, லாரிக்குள்ளே, ட்ரெய்லருக்குள்ளே ஏறி படுத்து விட்டார். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருந்த ஊழியர்களுடைய ஒரு சில நபர்களிடமிருந்து கேட்டு அந்த தகவலின் அடிப்படையில் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதற்கு பிறகு அங்கே அன்லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து அந்த புரோக்கருக்கு இவர் ஃபோன் போட்ட டைம் வந்து 5:40. இந்த மாதிரி என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன டைம் வந்து 5:40. அதுக்கப்புறம் அன்லோட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு வண்டிக்குள்ளே இருந்து வாமிட் எடுத்துருக்கிறாரு. பின்னாடி அன்லோட் பண்ணுறவங்க அதை பார்க்குறாங்க, என்னடா வாந்தி எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் அவங்க வந்து இறங்கி வந்து பார்க்குறாங்க. சரி இவரை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த அன்லோட் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள்லாம் சேர்த்து இவரை வந்து வண்டி கேபின்லேருந்து வெளியில் இறக்குறாங்க. அதாவது வண்டிக்குள்ளேருந்து இவரை வெளியில் இறக்கும் பொழுதே அந்த கம்பெனி செக்யூரிட்டியினுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அவர் வந்து இறந்து போயிருக்காரு, கேபினுக்குள்ளேயே இறந்துட்டார். அங்கே இறக்கும் பொழுதே அவர்கிட்ட ஒன்றில் உடம்பே வந்து தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோடு இறக்க வந்ததோ ஏற்ற வந்ததோ ஏதோ ஒரு டாடா ஏஸ், அது கம்பெனி தான் எதுன்னு தெரியல, அந்த வாகனத்தில் வந்து இவரது உயிரற்ற உடலைத்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேட்டுக்கிட்ட.
அப்போ கேட்டுக்கிட்ட வரும்பொழுது இவர் வாமிட் எடுக்கிறாருங்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்கார அந்த லேபர்ஸ்லாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸும் வந்து கொஞ்ச நேரம் கேட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு 15 நிமிடங்கள்ன்றாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த ஆம்புலன்ஸ் நின்றுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தாவே தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு இவங்க வந்து அந்த உயிரற்ற உடலை ஒரு டாடா ஏஸில் போட்டு கேட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் கூட ஆம்புலன்ஸ் அங்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸு அவங்க எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலை, அந்த டாடா ஏஸ் தான். அதாவது அந்த கான்ட்ராக்ட்கார்ட்ட பேசும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது, அவர் வந்து உயிரோட இருந்ததுன்னா அவரே நடக்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நடக்க வச்சு கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலையில் அங்கே உடனடியாக பக்கத்தில் இருந்த டாடா ஏஸை வச்சு அவரை வந்து படுக்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. கேட்டுக்கிட்ட வரும் பொழுது கேட்டில் வந்து ஆம்புலன்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ ஆம்புலன்ஸுக்கு மாற்றலாம் அப்படிங்கும்போது ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவரது உயிர் இல்லை, உடலில் உயிர் இல்லை. ஸோ இதன் காரணமாக ஆம்புலன்ஸில் 108 ஆம்புலன்ஸில் உயிரற்ற உடலை ஏற்ற மாட்டாங்க, டெட் பாடியை வந்து ஏற்ற மாட்டாங்க. அதனால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து 108 ஆம்புலன்ஸ் திரும்பி போயிடுச்சு, இவங்க இந்த உடலை ஏற்றாமல் திரும்பி போயிடுச்சு. அதற்கு பிறகு வேறொரு ஆம்புலன்ஸ், ப்ரைவேட் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கு, பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு இவரது உயிரற்ற உடலைத்தான் அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் இல்லை அப்படிங்கிறதுனால மார்ச்சுவரிக்கு அனுப்பிவிட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம். ஸோ இதில் வந்து இந்த தகவல் எல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு காலையிலேயே தகவல், நமக்கு முதல் ஆளாக தகவல் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் பத்மராஜ் அவர்கள் தான் நமக்கு இந்த தகவலை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவங்க வெளியூர், அவங்க ரொம்ப தடுமாறிட்டு இருக்கேன், எங்கள் சங்க நிர்வாகிகள் அங்கே போயிருக்கிறாங்க, அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு உயிர் வந்து அனாமத்தாக போயிடுச்சு, கம்பெனிக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தும் அவங்க வந்து டிலே பண்ணதுனால தான் உயிர் போயிடுச்சு, இதை நம்ம விடக்கூடாது, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் நானும் தான் இங்கேருந்து காலையில் கிளம்பி போகிறோம். சென்னிமலை ஸ்டேஷன் லிமிட்டில் வருதுங்கிறதுனால நேராக வந்து ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷனில் அதுக்குள்ளாட்டி இவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க. இவருடைய சொந்த அண்ணன், மச்சான், மற்ற உறவினர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் போய் அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்டையும் அங்கே இருந்த போலீஸ்காரங்கிட்டலாம் இந்த ஒரு அநீதிக்கு எதிராக அவங்க வந்து கேட்கும் பொழுது காவல்துறை அதிகாரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அவங்க ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க, கம்பெனியில் தானே அவங்க ஃபஸ்ட் எய்டு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணால் பத்தாதா, ஃபஸ்ட் எய்டு பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்கள. ஸோ ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணினதை அவர் அவ்வளோ பெருமையாக கம்பெனி வந்து செஞ்சிருச்சு, ஃபஸ்ட் எய்டு பண்ணிருச்சுல்ல, இதுக்கு மேலே அது நடந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடி வாங்கிட்டு போங்கயா, இல்லைன்னா மார்ச் வரலே கிடக்கட்டும், நீங்கள் எப்போ வந்து வாங்கிட்டு போகிறீங்களோ வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக ஒரு உயிரை வந்து அதாவது ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒருத்தர் உயிர் இழந்திருக்காரு, இதை தீர விசாரிக்க வேண்டியது ஒரு காவல்துறையினுடைய கடமை. கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ஏன் ஆம்புலன்ஸ் பயன்படுத்தலை, என்ன நடந்து, எந்த விசாரணையுமே இல்லை. இந்த கம்பெனியிலேருந்து வந்த அந்த கான்ட்ராக்ட்காரர்கள், ஒப்பந்ததாரர்கள் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு காவல்துறையும் இந்த சம்பந்தமாக நேரில் போய் விசாரிக்கவே இல்லை. இதை வந்து நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது அங்கே அன்றைக்கி டேட்டில் இவங்க விசாரிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டே இவங்க முடிவெடுத்து இது வந்து இதுக்கு நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு, நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாங்கள் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மிரட்டும் தோணியில் வந்து அவங்கக்கிட்ட பேசி, அதாவது காவல்துறை கம்பெனிக்கு எவ்வளவு ஆதரவாக செயல்படுங்கிறது அப்படிங்கிறது இவங்க வந்து அந்த இறந்து போன சார்லஸனுடைய அண்ணனை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. காவல்துறை யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. அவங்க அந்த ஃபஸ்ட்டு
எழுதி கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் போயின பிறகு அதை திருப்பி வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு நான் கைப்பட எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் அப்புறம் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எழுதி அந்த காவல்துறை அதிகாரி சொல்ல இவங்க எழுதுனதில் பாருங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதாவது எஸ்சிடிஸ் எல்லாம் முதல்ல என்னங்கிறது அவர் யார், எந்த ஊர், அவர் கூட பிறந்த அக்கா தம்பி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு அதில் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துறாங்க பாருங்கள். கம்பெனியில் லோடு இறக்குவதற்கு முன்னதாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். இதெல்லாம் இவங்க சொல்ல அந்த இறந்து போன சார்லஸினுடைய அண்ணன் வந்து கைப்பட எழுதுறார். அவங்களும் வந்து யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்ல எதுவுமே மாற்றாமல் எழுதுறாங்க. அவங்களுடைய அப்பாவித்தனத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்க. கம்பெனியில் லோடு இறக்குவதற்கு முன்னதாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். கம்பெனியில் இருந்த OX பவுடர் வாங்கி தண்ணீரில் கலந்து குடித்ததாகவும், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் வார்டில் வந்து OX பவுடர்ன்றாங்க, அது என்ன பவுடர்னு தெரியல, வாங்கி தண்ணீரில் கலந்து குடித்ததாகவும், குடித்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டும் சரியாகாததால் கம்பெனியில் இருந்த டாடா ஏசில் ஏற்றி கொண்டு கம்பெனி கேட் வரும் பொழுது 108 ஆம்புலன்ஸ் கேட் முன்பாக வந்ததால், அதாவது 108 ஆம்புலன்ஸ் வந்து கேட் முன்பாக அவங்க ஏதோ வேற யாருக்கோ போகிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து கேட் முன்பாக வந்ததால் இவங்க ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுங்கிற மென்ஷனே பண்ணலை. 108 ஆம்புலன்ஸ் கேட் முன்பாக வந்ததால் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றலாம் என்று சூழ்நிலையில் ஆம்புலன்ஸில் வந்தவர்கள் பரிசோதித்த போது நிலைமை மோசமாக இருந்ததால், அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 108 ஆம்புலன்ஸ் வரும் பொழுது இவர் உயிரோடு இருக்கார், ஆனால் உடல்நிலை மோசமாக இருந்ததால் அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றி செல்லவில்லை. 108 வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றி செல்லவில்லை அப்படின்னு எழுதுகிறாங்க. 108 எதுக்காக வரும்? ஒரு உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ்லேயே டாக்டர் இருக்காங்க, அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இவங்க காவல்துறை சொல்ல எழுதின அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, 108 ஆம்புலன்ஸ் வந்து தான் அவங்க இவரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மோசமான இருக்குது, அதனால் நான் ஏற்றிட்டு போக மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு ஆம்புலன்ஸ் அந்த டிரைவர்கள் சொன்னாங்க, அந்த டாக்டர்கள் சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு தகவல் கொடுங்க, அவங்க மேலே ஒரு கேஸை போடலாம். ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் உள்ள ஒரு லோடு இறக்க வந்தவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு 108 ஆம்புலன்ஸ் வந்தும் அவங்க வந்து இவர் உடம்பு மோசமாக இருக்கிறாரு, உடல்நிலை மோசமாக இருக்குதுங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து ஏற்றாமல் போயிட்டாங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்ல அந்த இறந்து போன ஓட்டுநருடைய அண்ணன் எழுதுறார். அப்போ அந்த 108 ஆம்புலன்ஸ் யார் வந்தது, யார் ஏற்றாமல் போனது? எவ்வளோ ஒரு காவல்துறை அப்பட்டமாக இந்த கம்பெனிக்குள்ள இந்த இறப்பு நடக்கலை, அதுக்கடுத்து சொல்கிறாங்க ஏற்றி செல்லவில்லை. பிறகு ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றிக்கொண்டு சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு இருந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அவர் இறந்து விட்டார் என்று தெரிவித்தார். அப்போது இந்த பிட்வீன் கேப்பில் பாருங்கள், 108 ஆம்புலன்ஸில் வந்தவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது உடல்நிலை மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றாமலே போயிட்டாங்களாம். அதுக்கு பிறகு வேற ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செக் பண்ணும் பொழுது அவர் இறந்து விட்டார் அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. அப்போது இந்த இறப்பு அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் தான் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காவல்துறை கொஞ்சம் கூட கூசாமல் நீங்கள் வந்து வாயில் சொல்கிறீங்க. அவர் எழுதுறார், எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு பொய்யை நீங்கள் வந்து எழுத வைக்கிறீங்கிறது கொஞ்சம் கூட மனசாட்சி வெக்கம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் ஒரு வாழ்க்கை இருக்கு, இத்தனை பாவத்துக்கும் ஆளாகாதீங்க. எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அங்கே வாங்கிட்டு என்னங்க இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க, நடந்தது என்ன? வருது இப்போ 108 ஆம்புலன்ஸ் அப்போ தான் வருது அவங்க எழுதியிருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றலாம் என்று ஆம்புலன்ஸ் வந்தவர்கள் பரிசோதித்தது
நிலைமை மோசமாக இருந்ததால் 108 ஆம்புலன்ஸ் ஏற்றி செல்லவில்லை. அப்போ நிலைமை மோசமாக தான் இருந்தது, அவர் சாகலை. அப்போ சரியா, நீங்கள் கொடுக்குற லெட்ரு ஆம்புலன்ஸ் ஏற்றி செல்லவில்லை. அதன் பிறகு பிரைவேட் ஸ்டார் ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிக்கொண்டு சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனை கம்பெனியில் சிகிச்சைக்கு சென்றபோது அங்கே அலுவலகத்தில் இருந்து மருத்துவர்கள் சார்லஸ் இறந்து விட்டார் என்று தெரிவித்தனர் என்று எனக்கு தொலைபேசி மூலம் கிடைத்த தகவலின் பேரில் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு வந்து நான் பார்த்தபோது என்னுடைய தம்பி சார்லஸ் உடல் மருத்துவமனையின் சமர்ப்பிகள் வைக்கப்பட்டுள்ளதால் சென்னிமலை காவல் நிலையம் வந்து எழுத்துப்பூர்வமான இதில் யார் சொல்லல அவர் போலீஸ் எழுதியிருக்காங்க. நம்ம கொடுத்த லெட்டர் எழுதுங்க. ஏன் அவங்க இதில் வேற அந்த எழுதின ரைட்டரு நாங்கள் கம்ப்ளைண்ட்டை திருப்பி எழுதிட்டோம், என்ன நடந்ததுங்கிறது நான் எழுதுகிறேன், அதை வச்சு கொண்டு போய் கொடுக்குறோம். அதை வாங்கி படித்து பார்க்குறாரு. இவர் சொன்ன பொய்யுக்கும் அந்த உண்மைக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு அதை வந்து திருப்பி எங்கிட்டே கொடுத்துட்டார். இன்ஸ்பெக்டர் வந்தால் கொடுத்துருங்க, நான் வாங்க மாட்டேன்ட்டார். அதற்கு பிறகு ஓகே இன்ஸ்பெக்டர் வரட்டுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு இந்த கம்ப்ளைண்ட்டை போய் கொடுக்குறோம். அவர் வாங்கி படித்து பார்த்துட்டு அவரே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இதை வந்து ஃபைல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, சார் படித்து பார்த்துட்டீங்களா ஃபுல்லாக? ஏன்னா அதில் உண்மை இருக்குது. இவர் எழுதி கொடுத்தது முழுக்க பொய், கம்பெனிக்கு சாதகமான ஒரு லெட்டர். அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு சம்பவத்தை எப்படி மாற்ற முயற்சிக்கிறாங்க. இதை விட கொடுமை, இது அத்தனை உண்மையும் தெரிந்திருந்தோம் அந்த இறந்து போன ஓட்டுநருடைய அண்ணன் அவங்க சொல்ல கைப்பட எழுதுறாங்க பாருங்க. அவருடைய உறவினர் ஒருத்தர் எழுதுறாரு, இவர் பக்கத்துலேயே இருக்கிறார். இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. ஏங்க வந்து இப்படி எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல சார், அவங்க சொல்ல நாங்கள் அப்படியே எழுதுகிறோம். எவ்வளவு ஒரு அப்பாவிகளை நீங்கள் வந்து உங்கள் சுயநலத்திற்காக எவ்வளவு பலன் அடைஞ்சீங்க எங்களுக்கு தெரியல. இன்னைக்கும் சொல்றோம், எப்பவும் சொல்றோம், காவல்துறை மட்டும் தனது கடமையை சரியாக செய்தால் குற்றங்கள் தடுக்கப்படும். பெரும்பளவு குற்றங்கள் தடுக்கப்படும். குற்றம் செய்பவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் குற்றம் செய்பவர்களுக்கே துணையாகவே இருக்கக்கூடிய காவல்துறை திருந்தினால் மட்டும்தான் நாடு திரும்பும். அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் தயவு செய்து ஏதாவது ஒரு கேஸ்லயாவது புண்ணியம் பண்ணுங்க. ஒரு அப்பாவி வந்து ஒரு கம்பெனிகளை லோடு இறக்க வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, அதை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு இறப்பு நிகழ்ந்திருக்கு. இதை நேரடியாக நான் வந்து இதையே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறேன், சார் கம்பெனிக்குள்ளே ஆம்புலன்ஸ் இருக்குது ஏன் சார் பயன்படுத்தலைன்னா அவர் என்கிட்டே சொல்கிறாரு, ஏங்க டிரைவர் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த இன்ஸ்பெக்டர் சிவகுமார் அவர்கள் வந்து சொல்கிறாரு, டிரைவர் கூட இல்லாமல் இருந்திருக்கலாங்க. எவ்வளோ ஒரு அலட்சியமான ஒரு பதில். அதுக்கப்புறம் ஏன் ரோட்டில் சேர்த்துருந்தா இதெல்லாம் கேட்டிருப்பீங்களா? அவர் கேள்வி, கம்பெனிக்குள்ளே இறந்துட்டாரு தானே கேட்குறீங்க, ரோட்டில் செத்துருந்தா நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ரோட்டில் செத்திருந்தால் இல்லை உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் ஆம்புலன்ஸ் வந்தால் உடனே உள்ளே விட்டுருப்பாங்க, 108 உள்ளே விட்டுருப்பாங்க. உடனே அங்கே டாக்டர் இருக்காங்க, டாக்டர் செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கம்பெனிக்குள்ளே வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் ஆம்புலன்ஸ் வச்சுட்டு அல்லாட விட்டு அவர் கடைசியில் வண்டியிலே இறந்துருக்காருங்கிறது தான் எங்களுடைய ஊகம். அதை வந்து கம்பெனிக்கு சாதகமாக அவர் கம்பெனியை விட்டு உயிரோடவே வெளியில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஜோடிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இதுதான் காவல்துறை என்ன ஃபேவராக செயல்பட்டாங்கன்னு. அப்புறம் கடைசியாக நாங்கள் நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் இருந்தோம். சமூக நீதி அவங்க அசோசியேஷன்லாம் இல்லை சார், இது வந்து காம்ப்ரமைஸுக்கு நாங்கள் வரல, ஏன்னா இதுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். அவங்களுடைய ஸ்டாண்டு முதல்ல இருந்து அதே தான் இருந்தது. இந்த காம்ப்ரமைஸுங்கிறது அந்த கூட வந்தவர்கள் அவர் உறவினர்கள் சார் ஏதாவது அவங்க பாவம் அவங்க அந்த இறந்து போன சார்லஸ் என்கிற ரமேஷுக்கு ஒரு 2.5 வயதில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு யூரின் போகிறதில் பிரச்சனையாகி சைடில் வந்து இடுப்பில் ஓட்டை போட்டு யூரின் போயிட்டு இருக்கான். 2.5 வயசு பையன், அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட இன்னும் ஏஜ் வரல. அந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. இதற்காகத்தான் நானும் சரி ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நைட்டு 10-10:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்து பார்த்துட்டு கடைசியாக அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அது காவல்துறையின் சித்து விளையாட்டா என்னன்னு தெரியல. கடைசியாக இல்லை சார் அவர் வெளியிலே வரல. நாங்கள் போய் கேட்குறோம், இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க,
என்கிட்ட கடைசி வரைக்கும் இல்லை சார் நான் ஃபேவராக பண்ணித்தரேன் கேட்டது உறவினர்கள் கேட்டது வெறும் 5 லட்சம் ரூபாய். அந்த 5 லட்சம் ரூபாயை கொடுக்கறதுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஈகோ பிரச்சனைங்க. இவனுக்கு வந்து கேட்டால் இவனுங்கன்னா சங்கத்தை கூட்டு விட்டானுங்க, பத்திரிகையாளர்களை கூட்டு விட்டானுங்க, இவனுங்க தனியாக வந்திருந்தா கூட நான் எதாவது செஞ்சுருப்பேன். ஸோ அங்கே ஈகோ பிரச்சனை. அதுக்கு அடுத்தது இவர்களுடைய ஒரு அவசரம். இல்லை ஊரில் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க சார், பாடி எடுத்துகிட்டு போகணும் சார், கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா தான் பாடியை வச்சாதான் ஏதாவது இவங்ககிட்ட வாங்க முடியும் அப்படின்னா இவங்க வந்து அந்த நேரம் செல்ல செல்ல எங்களை வந்து ஊரில் எல்லாம் திட்டுறாங்க. ஒன்றும் வேணாம், நீ கிளம்பி வா, அந்த ஒரு குழந்தையினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணலாங்கிற எங்களுடைய எண்ணத்திலையும் இவருடைய அவசரம் அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனிக்காரங்க பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்பாக இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்ததின் விளைவு இன்ஸ்பெக்டர் தெளிவாக சொல்லிட்டார். ஏப்பா அவங்க பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க, நீ எதுக்குப்பா பணத்தை கொடுக்குற அப்படியே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நிலைமை அப்படியே மாறிடுச்சு. எங்ககிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்த அந்த கான்ட்ராக்டர் ஸ்டாஃபு, சார் நான் பேசி கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நாங்கள் பேசி நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவராக பண்ணித்தரேன்னு சொன்ன நபர் இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு போயிட்டு வந்த பிறகு வெளியிலே வரல. உள்ளே உட்காந்து நாங்கள் போய் பேசுகிறோம், இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க. ஸோ அதற்கு பிறகு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நேராக போய் கம்பெனியில் என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்துகிட்டு நைட்டு 1:30 மணிக்கு வந்து அந்த வீடியோவை ரெடி பண்ணி 4:30 மணிக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோ வெளியில் வந்த பிறகு தான் இந்த 2.5 லட்சம் ரூபாய். அதுவும் சொல்லியிருக்காங்க, அவங்களாம் வந்தாங்கன்னா இது வேலைக்கு ஆகாது, அதனால் சரி ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் அந்த குடும்பத்திற்கு அப்படின்னு நாங்கள் அடுத்த நாள் போகாமல் இருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது. இனி ஒரு ஓட்டுநர், ஒரு ஓனர் டிரைவர் இது போல் கம்பெனியில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸை அவங்க பயன்படுத்துவதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இதனுடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்று சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அவர்களையும் மற்ற சங்கங்கள், உரிமையாளர் சங்கங்கள், ஓட்டுநர் சங்கங்கள், மற்ற லாரி தொழில் சார்ந்த சங்கங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி சிப்காட்டுங்கிற இடத்துல அங்கே தான் நிறைய வாகனங்கள் வந்து போயிட்டுருக்கு, டிரைவர்கள் வந்து அலைக்கழிக்கப்படுறாங்க. இதே கம்பெனியில் ஒரு லோடு ஏற்ற போனால் 3 நாள் குறைஞ்சபட்சம் ஆகும். ஆனால் புரோக்கர் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்க, போன உடனே லோடு ஏற்றிடலான்றாங்க. ஆனால் 3 நாட்கள் ஆகுது. இதே கம்பெனியில் ஒரு டிரைவர் உள்ளே போயிட்டால் வெளியில் விட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவார் 3 நாளாக? ரொம்ப சிரமப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு ஓட்டுநர்களையும் உரிமையாளர்களையும் ஒரு பொருட்டாவே இந்த கம்பெனியை நடத்தலைங்கிறதுக்கு நிறைய ஆடியோ என்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்துக்கு வந்த பிறகு ஒருத்தர் சொல்ற, சார் 7 வருடமாக என் மனசுல இருந்த பாரத்தை இன்னைக்கு நீங்க இறக்கிருக்கீங்க. இவங்க அந்த ராஜஸ்தான்ல ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது ஒரு அனாந்திர ஒரு காட்டு பகுதியில் அங்க போய் 20 நாளா வண்டி ஹால்ட் ஆகுது. கேட்கறதுக்கு நாதி இல்லை. நைட்டு யாரோ வந்து டோர் தட்டுறாங்க, பயமா இருக்குது சார். அந்த சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கிறோம், யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது போல பல கம்பெனிகள் இருக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஸோ பெருந்துறையில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் சங்கத்தையும் சொல்கிறேன், இது போல் அங்கே ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள், ஓட்டுநர் சங்கங்கள், அங்கே ஓட்டுநர்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு இருக்கா, கம்பெனி என்ன நிர்வாகம் என்ன நடத்துகிறாங்க, அப்பப்போ ஆய்வு செய்யுங்கள் தயவு செய்து. ரொம்ப வேதனையாக இருக்குது இவருடைய ஒரு. ஸோ அதே காவல்துறை கடைசியாக இந்த வீடியோ வெளிவந்த பிறகு அவங்கள கூப்பிட்டு ஏதோ வீடியோலாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்கள ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி அனுப்புகிற வரைக்கும் இருந்து இந்த பணத்தையும் வாங்கி கொடுக்க உதவி செய்த காவல்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் லாரி டுடே சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தை தொடருவோம். இனி நாங்கள் உங்ககிட்ட சொன்னது அதே தான் சார், உங்கள் டேபிளில் உட்காந்து சார், இனி ஒரு டிரைவர் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. கம்பெனி ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரும் பயன்படுத்தணும். கம்பெனிக்குள்ளே இருக்கிற யார் வந்தாலும் சரி, ஒரு எமர்ஜென்சினா பயன்படுத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. உங்கள் ஏரியா மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் இது வந்து ஒரு காமனாகவே இருக்கட்டும். கம்பெனி ஸ்டாஃப் உயிர் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை. உங்கள் கம்பெனிக்கு லோடு ஏற்றிக்கிட்டு இறக்க வர அவர்கள் தான் உங்களுக்கு அச்சாணி. அவங்க ரா மெட்டீரியல் கொண்டு வந்து கொடுத்தா தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை ஏற்றிட்டு போய் கொடுத்தா தான் அதை காசாக்க முடியும். அது போன்ற ஒரு முக்கியமான பணி டிரான்ஸ்போர்ட்.
இந்த டிரான்ஸ்போர்ட்காரங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா இதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஹச்ஆர் சரவணன் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை தான் சொல்கிறேன். தயவு செய்து அந்த செக்யூரிட்டி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் உண்மையாலுமே நாங்கள் போய் கேட்டோன்னே என்ன நடந்ததோ யதார்த்தமாக உண்மையை சொல்லிட்டாரு. அவருக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோங்கிறது தெரியாது. அந்த செக்யூரிட்டி நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மிக மிக முக்கியமானது. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த நல்லவர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் ஒரு சாட்சி. ஸோ உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அவர் மேலே ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த கம்பெனியை பற்றிய பல செய்திகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு, இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது, வாகன உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் தயவு செய்து சிங்கிள் டிரைவராக போகாதீங்க. கூட யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையே உங்கள் உயிரை காப்பாற்றிக்க முடியல. கூட ஒருத்தரை எப்போவுமே வச்சுக்கோங்க. என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இன்சூரன்ஸ் இதெல்லாம் பேசுகிறேன். இன்சூரன்ஸ் தயவுசெய்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கிங்க. நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி எங்கேயாவது போனீங்கனாலும் பணம் இல்லை என்றாலும் அந்த இன்சூரன்ஸ் கார்டு மூலயமாக உங்களுக்கு உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சையே நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உடனே அதை பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மருத்துவத்திற்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. கேஷ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். அதே போல் ஓனர் இன்சூரன்ஸ், இது ஓனர் கம் டிரைவராக இருக்கார். ஓனர் இன்சூரன்ஸ் போட்டு வைத்திருந்தால், இவர் இறந்திருக்காரு, இவருடைய லோன் போடும் பொழுதே ஓனர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த கடன் தொகைக்கு உண்டான தொகையை இவர்கள் ஒரே பிரீமியமாக செலுத்தி இவர் கட்டியிருந்தார்னா இந்த வண்டி டோட்டலாக அப்போ மீதி. இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் இவர் இறக்குற தேதியில் ஒரு 2 டியூ பெண்டிங்காக இருந்தால் அந்த 2 டியூ மட்டும் கட்டினா போதும். இதுக்கு மேலே 30 டியூ அவர் கட்ட வேண்டியதாக இருந்தாலும் அந்த 30 டியூவும் கட்ட தேவையில்லை. அது பார்த்திங்கன்னா அப்படியே வண்டிக்கு என்ஓசி கொடுத்து அந்த குடும்பத்தினரிடம் அந்த வண்டியை ஒப்படைக்கணும். ஸோ தயவு செய்து போடாமல் இருந்தால் போட்டு வையுங்கள். இது ஒரு லோன் போடும் பொழுது தான் போட முடியும். இதுக்கு போட்டிருக்கா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் விவரம் தெரியல, அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஒர்க்மேன் காம்பன்சேஷனுங்கிற ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இவருடைய கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஓனர் கம் டிரைவராக இருக்கார். ஸோ வண்டியில் இவரே ஓனர், இவரே டிரைவர். அப்போது இவருக்கு இவரே அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனை இழப்பீடு பெறுவது ரொம்ப கஷ்டம். இதே வேறு ஒரு ஓனர், இவர் அந்த வண்டியில் இவர் மனைவியாக கூட ஓனராக இருக்கும், இவர் டிரைவராக இருந்தார்னா அந்த வண்டியினுடைய இன்சூரன்ஸ்லேயே இந்த மாதிரி இவர் தொழிலாளி டியூட்டிக்கு வந்த இடத்துல இறந்துட்டாருங்கிறதுக்காக இவர் வயதின் அடிப்படையில் வச்சு ஒரு கிளைம் தொகையை நிச்சயமாக பெற முடியும். இப்போ நாம் வக்கீல்கிட்ட மற்றவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இப்போது இதில் வண்டியில் கிளைம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கம்பெனி ஆக்டில் நம்ம கொண்டு வரலாம். இந்த கம்பெனிக்குள்ளே தானே இவர் இறந்திருக்கார். இந்த கம்பெனிக்குள்ள ஏதோ ஒரு நேரடியாக ஸ்டாஃபாக இல்லாமல் இருந்தாலும் இந்த கம்பெனியினுடைய வேலைக்காகத்தான் வந்திருக்காரு, வண்டியை ஓட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு அந்த கம்பெனி ஆக்ட் மூலமாக ஏதாவது ஒர்க்மேன் காம்பன்சேஷனில் இழப்பீடு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வழியும் இருக்கிறது. ஆனால் அதில் ஓட்டுநர்களுக்கு அதில் நம்ம கவரேஜ் கொண்டு வர முடியுமா? ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு லோடு இறக்குறவங்களோ ஏற்றுவதற்காக ஒரு தொழிலாளர்கள் அந்த வேலை செஞ்சு அவர்கள் ஏதாவது இந்த மாதிரி இறப்பு நிகழ்ந்தால் நிச்சயமாக இதில் ஒரு இழப்பீடு நம்ம வாங்க முடியும். கம்பெனியினுடைய இன்சூரன்ஸ்லேருந்து நம்ம வாங்க முடியும். ஸோ இவர் ஓட்டுநராக வந்தார், இந்த ஓட்டுநர்களுக்கு இதில் நம்ம வாங்க முடியுமாங்கிறது நம்ம விசாரித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதுபோல் ஒரு வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக அதற்குண்டான முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டல் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர், அங்கே இருக்கக்கூடிய பெருந்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை.
நம்ம வண்டி வாங்கினா மட்டும் போதாது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத நாம் முழுமையாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இறந்த ஓட்டுநர் உரிமையாளர் சார்லஸ் அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை அனைவர் சார்பாக தெரிவித்து கொண்டு, இதுபோல ஒரு இறப்பு நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். நன்றி, வணக்கம்.